ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதுவும் கருப்பு கூட்டமா இருக்குது பாருங்க. அவங்க எல்லாரும் புறாக்கள். அதனால நாங்க வந்து ஷாப்பிங் போயிட்டு வரும்போது இந்த அழகான ஒரு வியூவை பார்த்தோம். வியூவை பார்த்து அதை அப்படியே நாங்க தான் கழிச்சு விட்றோம். அதை கழிச்சு விட்டதுக்கு அப்புறமா அது அழகா பறந்து போயிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது நல்லா. அதனால வந்து அதில் போயிட்டு நல்லா ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருந்தது. அத நாங்க கழச்சி விட்டு, அது எப்படியோ ஒரு வீடியோ எடுத்தோம். தப்பா நெனச்சுக்கிடாதீங்க. அண்ட் நம்ம சேனல நீங்க இப்பதான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். அண்ட் தேங்க் யூ ஃபார் பிரஸிங். இப்போ வந்து எங்க வீட்ல வந்து ஒரு மண் அடுப்பு ஒண்ணு இருக்கு. நெறைய வீடுகள்ல முன்னாடிலாம் இந்த மண் அடுப்புல தான் வந்து சமைப்பாங்க. அதே மாரி எங்க வீட்ல வந்து நாங்க வந்து கான்கிரீட் வீடு கட்டியிருந்தாலுமே, இந்த மண் வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மண்ணுல வச்சிருக்கக்கூடிய அடுப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக, இத வந்து எப்பவுமே நாங்க வந்து அடிக்கடி இதுல தான் சமைப்போம். ரொம்ப வந்து கேஸ்ல சமைக்க மாட்டோம் நாங்க. இப்பவுமே நாங்க வந்து மண் அடுப்புல தான் சமைப்போம். அத வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணது வந்து எங்க அம்மா தான். இதோட வந்து இதுக்கு கொத்தனார் வந்து எங்க அம்மா தான். எங்க அம்மா அழகா வந்து இந்த அடுப்பெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. ரெடிமேடாவே இந்த அடுப்பு வந்து 2 கிடைக்கும். அத எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மண்ணெல்லாம் பூசி, இந்த மாரி ஷேப்புக்கு கொண்டு வர்றது தான் அதுல வந்து ஒரு பெரிய டாஸ்க்கே. அதுக்கப்புறமா இது வந்து மண்ணுல பண்றது அப்படிங்கிறதுனால, இத வந்து பேணி காக்கணும். அதனால நம்ம எப்பவுமே இத வந்து நல்ல சாணிய வச்சு மொழுகி, மாட்டு சாணம் இருக்கும் பார்த்தீங்களா? அத வச்சு நல்லா மொழுகி விட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி அப்பப்ப கறி பிடிக்கிறது வந்து பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு அழகா ஆக்கியாச்சு. நாங்க வந்து அதுல தான் சமைக்கலான்ட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு மழை பெஞ்சதுனால அதுல சமைக்க முடியல. அப்படி எல்லா டெக்கரேஷன் பண்ணி மழையில நனைஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும், எங்க வீட்ல ஃபர்ஸ்ட்டு என்னோட வாழ்க்கையிலேயே எங்க வீட்ல ஃபர்ஸ்ட்டா இட்லி சமைக்கிறோம். இட்லி வந்து நாங்க பண்ணவே மாட்டோம். எங்க வீட்ல எல்லாருக்குமே தோசை தான் பிடிக்கும். எங்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்தே தோசை தான் பண்ணியிருக்கிறாங்க. இட்லியே பண்ணுனதே கிடையாது. அதனால இந்திய வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் வீட்டில் இன்று இட்லி. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எங்க வீட்ல இட்லி. இட்லி சமைக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து ஹாஸ்டல்ல படிக்கும்போது, அதுக்கப்புறமா காலேஜ்ல, அப்புறம் வெளியில எங்கேயாவது அந்த மாதிரி தான் நான் வந்து இட்லி சாப்பிட்டுருக்கேன். இங்க வந்து எங்க வீட்ல இட்லி சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாதிரி எத்தன பேர் வீட்ல இட்லிலாம் சமைக்க மாட்டீங்க? தோசை மட்டும் சமைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்டு நம்ம வீட்ல இன்னைக்கு இட்லி வைக்கிறதுனால, நான் அந்த கிச்சன்லயே சுத்திட்டு, அத அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்ல வந்து அவுட்டர் சைடுல அந்த கிச்சன்ல இருந்து வெளியில பார்த்தா ரொம்பவே அழகான ஒரு வியூ இருக்கும். நம்ம வாழ்றது கிராமம் தானே, அதனால ஸ்பேசியஸா இருக்கும் வீடு எல்லாமே. அதனால இட்லி எல்லாமே ஒரு கொஞ்ச நேரத்துல வெந்துடுச்சு. எங்க அக்காவுக்கு வந்து இட்லி பண்ண தெரியும். அதனால அவ வந்து இட்லிய கரெக்ட்டா அவ தான் வச்சு கரெக்ட்டா எடுத்தா. நான் வந்து வீடியோகிராஃபர். எப்படி? வீடியோ நல்லா எடுத்தாச்சு. இட்லி வந்து நீங்க நினைக்கிற மாரி பெரிய இட்லிலாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன இட்லி தான். இந்த சின்ன சின்ன இட்லிய அழகா எடுத்தாச்சு. எங்க வீட்ல ஒரு 5 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா? எங்க தம்பி, பாப்பா எல்லாரோடையும் சேர்த்து நல்லா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இட்லிய 2 முறை அவிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே சில நேரம் நாங்க எல்லாருமே மொத்தமா உட்காந்து சாப்பிடுவோம். சில நேரம் நாங்க எல்லாருமே கொஞ்சம் எப்ப பசிக்குதோ அப்பப்போ போட்டு சாப்பிடுவோம். இப்ப நாங்க வந்து எல்லாத்தையும் சமைச்சு வெளியில வந்து உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல வந்து உட்காந்துட்டு எல்லா இட்லியும் எடுத்து எல்லார் தட்டுலயும் வச்சு நாங்க இப்போ சாப்பிட போறோம். உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் பக்கம் வாங்க. ஒரு உரையாடல் பண்ணலாம். அண்ட் நாங்க சாப்பிடுற அழகு பாருங்க. இதுதான் நான் வச்ச சாம்பார். சாம்பார் நான் தான் வச்சேன். சவுதியில நான் வந்து சாம்பார் வைக்கிற ஸ்டைல் இது. எல்லாத்தையும் மொத்தமா உள்ள போட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு, அதுல கொஞ்சமா தாளிச்சு ஊத்துனா சாம்பார் ரெடி. ஆக மொத்தம் நாங்க 4 பேரு சாப்பிடுறோம். எங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.